தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கின்ற அற்புத பலாபலன்கள். பொதுவாக மார்ச் 6ல் அந்த காலகட்டத்தில் ஒரு 2 மேஜர் டிரான்சிஷன் நடக்குதுங்க. இது தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் வாக்கு பண்டிதங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள். திடீர் 6க்குரியவர் 3ஆம் இடத்தில் ராகு பகவானோடு இருக்கும் காலகட்டத்தில் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ட்ரை பண்ணலாமா, ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, வேலை மாற்றம். 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ராகுவோட தொடர்பு இருக்குது. இப்போ பொதுவாக விளம்பரங்கள் கொடுக்க, உங்கள் தொழிலை விருத்தி பண்ண, தொழில் 7க்குரியவர் 3ஆம் இடத்தில் பயணிச்சு ராகுவோட இருக்கார். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கின்ற அற்புத பலாபலன்கள். பொதுவாக மார்ச் 6ல் அந்த காலகட்டத்தில் ஒரு 2 மேஜர் டிரான்சிஷன் நடக்குதுங்க. இது தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 5க்குரியவர் 2ல் உச்சம் பெற்று இருப்பார். அதோட 4ல் சனி பகவான் உங்கள் 2, 3க்குரியவர் வாக்கியப்படி திருக்கணிப்படி முழுமையாக 4ஆம் இடத்தில் வருகிறார். அர்த்தாஷ்ட சனி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த நேரத்தில் பார்த்துருவோம். இந்த நேரத்தில் ஒரு கோல்டன் டைம் இருக்குது, குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கும். இதை அறுவடை பண்ணிக்கிட்டோம்னா சக்ஸஸ் ஆயிரும். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும்? இதோ பிறக்கின்ற காலகட்டமாக வருகின்றன. முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் வாக்கு பண்டிதங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள். பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகை வாங்கி வச்சு அந்த ரேட்டு கூடிங்க வச்சு, ஒரு இடம் வாங்கி வச்ச ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டம். இந்த மாதிரி ஒரு டைம் ஏற்படுகிற காலகட்டம். குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருப்பதால் நிச்சயமாக இது ஒரு பலிதம் ஏற்படும் காலகட்டம். இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய பணத்தில் லாக் ஆகிருப்பாங்க, கோடிக்கணக்கில். சார் விற்க முடியல, இவ்வளோ இதாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், பணத்தை எடுத்துருவோமா, அறுவடை நடந்துருமா, இது சரியான காலகட்டமாக, தப்பு பண்ணிட்டோமா, இந்த மாதிரி பல பேர்த்துக்கு பல கேள்விகள் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் பொதுவாகவே நார்மலாக ஒரு பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்க, கட்டின வீடு வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் நிறையவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 4ல் சனி இருக்கும் காலகட்டத்தில், சனிங்கிறது பழமையை குறிக்கும். செகண்ட் ஹேண்டு கட்டின வீடு ஓகே, புது வீடு கட்டுறீங்கன்னா பார்க்கணும். அப்போ புது வீடு கட்டினா நம்ம அந்த ஏரியா ஒரு ரொம்ப வளர்ச்சியான ஏரியா இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும். சரி, அப்போ வீடு சம்மந்தப்பட்டது பார்த்துக்காங்க. சார் முதல்ல வேலையை பற்றி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6க்குரியவர் 3ஆம் இடத்தில் ராகு பகவானோடு இருக்கும் காலகட்டத்தில் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ட்ரை பண்ணலாமா, ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, வேலை மாற்றம். வேலை மாற்றத்துக்கு தக்க காலகட்டமாக இந்த தனுசுக்கு உண்டு. சார் மாறினா ஜெயிச்சிருவேனா, முயற்சி பண்ணலாமா, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாமா. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கவனமாக டிரான்சிஷன் ஆகணும். அதாவது ஒரு வேலையினர் மாறுதல் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு நல்லா இருக்குமா இல்லையா, நிறைய பேர்த்துக்கு பெனிஃபிட், ஒரு சிலருக்கு இல்லை. அதுதான் உண்மை. அப்போ என்ன, நான் மாற வேணான்னு சொல்லவும் செஞ்சுருக்கேன். அப்போ பொதுவாக கோச்சார் ரீதியாக மாறுங்க, மாறினா சம்பளம் உயர்வு இதெல்லாம் வரும். சரி, வேலை நல்லா இருக்கும், வேலைக்காக குடும்பம் நல்லா இருக்குமா? இப்போ கேள்வி அதானே. சார் வேலையை மாற்றிடுறோம், குடும்பம் சேஃப்டியாக இருக்குமா, குடும்பத்தை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கே. இப்போ குடும்பம், வேலை, இப்படி சொத்து சுகங்கள், சொந்த வீடு இதெல்லாம் விட்டுட்டு, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே போகிறாமே, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். அப்பொழுது டிசிஷன் எடுக்க வேண்டியது. இந்த நேரத்தில் வேலைக்கு படிக்க வேண்டிய காலகட்டம். அப்போ நீங்கள் வேலை செய்யும் இடத்துல இன்னும் அப்கிரேட் ஆக ஒரு சிலது கற்றுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. நிச்சயமாக படித்தால் பெனிஃபிட். ஸோ ஆல்ரெடி ஹையஸ்ட்டு போஸ்டிங் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல், நவீனமயமாக தகுந்தாற்போல் ஒரு சிலது படிக்கணும். படித்தா தான் நீங்கள் டெவலப் ஆகிற சூழ்நிலை. இதுதான் அடிப்படை. இந்த நேரத்தில் ஒரு வண்டி வாகனங்கள் பொதுவாகவே நிறைய பேர்த்துக்கு, சார் வண்டி வாகனங்களில் பெரும் செலவிடுகள் பண்ண வேண்டாம். பொதுவாக ஆல்ரெடி இருக்கிற வண்டி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். பொதுவாக இன்ஜின் ஆயில் இது மாதிரி பார்த்து தான் பண்ணணும். ஹில் ஸ்டேஷனில் கவனமாக இருக்க வேண்டிய தனுசு ராசி. சார் ஹில் ஸ்டேஷன் போனால் இதாகிடுச்சு, பேட்டரி பேக் டவுன் ஆகிடுச்சு, இன்ஜின் ஆயில் மாற்றலை, இது மாதிரி இருக்கும். இப்பொழுது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தான் இருக்கின்ற வீட்டுக்கு அருகிலே ஒரு இடம் வரும். இடம் வாங்குறது ஓகே, சொத்து வாங்குறது, அப்போ வீடோடு வாங்குறது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ரைட், இன்னொரு முக்கியமான திருமணத்தை பற்றி இருக்குது. அதை விட வேலை எப்படி இருக்குது, பூர்வீக சொத்து, குழந்தையை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த மாணவர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் கடின உழைப்பு படிக்க வேண்டிய காலகட்டம். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்டல் போட சொல்லியிருக்கேன். தனுசு ராசி இருக்கின்ற மாணவர்களை ஹாஸ்டலில் போட்டு படிக்க வச்சால் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஏன்னா இந்த ஹாஸ்டல் சூழ்நிலைகள் இவங்களுக்கு இதாக இருக்கும். வீட்டிலேருந்து படிக்க முடியாது.
இவங்க நேராக பார்த்திங்கன்னா எழுதி படிக்கிறது. ஒரு போர்டு வாங்கி தர சொன்னோம். ஒரு பிளாக் போர்டு மாதிரி வாங்கி எழுதி படிக்கணும். இந்த நேரத்தில் என் குழந்தை பாஸ் ஆயிடுவானா, நான் நீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறேன், டாக்டர் ஆயிடுவானா, இல்லை ஆடிட்டர் ஆக்கலாமா, என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணலான்னு ஒரு குழப்பம் வருகிற காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் கவனமாக ஒரு சேனலைஸ் பண்ணி கூப்பிடணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஜினியரே எடுத்துட்றாங்க. ஆனால் எடுத்தவங்க கடைசியில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் வேலைக்கு போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போ அவங்களுக்கு பிடிச்சது ஒன்றா இருக்குது, சூழ்நிலை ஒன்றா இருக்குது, படித்தது ஒன்றா இருக்குது. அப்போ அவங்களுக்கு உண்டான படிப்பு அதே படித்தா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஒரு சில ஜாதகத்துக்கு டிப்ளமோ வழியாக தான் கொண்டு போகணும். நான் ஒரு மாணவனுக்கு சொன்னேன், இந்த தம்பி டிப்ளமோ படித்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. ஆனால் மார்க் அந்த தம்பி படிப்பே அப்படி தான் பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த தம்பி டிப்ளமோவில் ஹையஸ்ட்டு மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் செகண்ட் இயர் ஜாயின் பண்ண அப்படின்னு தம்பி. மிகப்பெரியது கோயம்புத்தூர் சிஐடியா அது ஒன்று, அந்த இடத்துல ஜாயின் பண்ணார். சிஐடி அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த தம்பியோட ஸ்டார்டிங் சேலரியே பெரிய லெவலில். இன்னும் சொல்லுவாங்க, என் பையன் பாஸ் ஆவானான்னு கேட்டவங்க இன்றைக்கி வேலை. ஆனால் அந்த தம்பிக்கு வேலை யோகம் உத்தியோகம் அருமையாக இருந்தது. அது மாதிரி மாற்றணுங்க. சரி, இன்னும் பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி. இது படித்தால் நிச்சயமாக ஒரு ஜோதிடர் ஆக முடியும், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் ஆகணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது ஜேபி மார்கன், அதாவது வெளிநாட்டு பொருளாதார அறிஞர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்கிறேன். அதாவது அவங்க ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, பில்லியனியர், அதாவது மில்லியனியருக்கு அஸ்ட்ராலஜி தேவையில்லை, ஆனால் பில்லியனியருக்கு அஸ்ட்ராலஜி தேவை. நம்ம சொல்லணும்னா லட்சாதிபதிக்கு ஜோதிடம் தேவையில்லை, ஆனால் கோடீஸ்வரருக்கு ஜோதிடம் தேவை. ஏன்னா அதற்கு தக்க வைக்கணும், அதுக்கு நான் பயணிக்கிறதுக்கு. சரி, இப்போ வருவோம். பொதுவாக இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்டது. சார் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ராகுவோட தொடர்பு இருக்குது. இப்போ பொதுவாக விளம்பரங்கள் கொடுக்க, உங்கள் தொழிலை விருத்தி பண்ண, தொழிலில் மாறுதல் பண்ண காலகட்டம். நிறைய மாற்றங்க. உங்கள் ராசிக்கு 10 சனி வேறு பார்த்துட்ருக்கார். 10ஆம் வீட்டை சனி பார்க்கும்போது மந்தமாக இருக்கும். இல்லை சனி சம்மந்தப்பட்ட தொழிலாக எடுக்கணும். வேலையாட்கள் சரியாக இருந்தால் தான் தொழில் வளர்ச்சி அடையும். அது சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த தொழிலில் என்ன தொழில் பண்ணலாம்? ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக தொழில் பண்ணலாம், ஒரு சிலர் புது தொழில் பண்ணலாம். இந்த ராசி புது தொழில் பண்ண வேண்டிய காலகட்டம் ஒரு சிலருக்கு. பொதுவாக நம்ம ஜாதகம் பார்த்து நியூமராலஜி இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணால் அற்புதமாக இருக்கும். எடுத்தோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஒரு சிலருக்குலாம் அந்த தொழில் வரும்போது இந்த திசையில் வைங்க, இந்த திசையை பார்த்து வைங்க, இந்த கடை பேர் இப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லலாம். இப்படி இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனால் ஏன் டெவலப் ஆகலை? கடைசியில் பார்த்தா நியூமராலஜியாக இருக்கும், இல்லை வாஸ்துவாக இருக்கும். இதில் ஒன்று சிக்கல் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ண பார்க்க வேண்டிய ஜாதகம். ரைட். இப்போ திருமணத்துக்கு சார் உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் 3ஆம் இடத்தில் பயணித்து ராகுவோடு இருக்கார். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பங்குனி மாதம், அதாவது இந்த பங்குனி மாதத்தில் பண்ணலாம், இல்லைன்னா மாசியில் அந்த கிரகணத்தை தாண்டி தான் பண்ணணும். திருமண உறவுகள் உண்டு. ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வர காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் 2வது திருமணத்துக்கு கோல்டன் வாய்ப்புங்க. முதல் திருமணம் இருக்கிறவங்க நிறையா விசாரித்து பண்ண வேண்டிய காலகட்டம். கூட்டு என்ற விஷயத்திற்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டியது. பிஸ்னஸ் கூட்டாக இருக்கலாம், தொழில் ரீதியாக கூட்டாக இருக்கலாம், அதெல்லாம் கவனமாக பண்ண வேண்டியது. திருமணத்துக்கு தக்க பரிகாரம் செய்து தான் பண்ண வேண்டும். இந்த தனுசு இந்த காலகட்டம் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா 7க்குரியவர் மாந்தி, 7க்குரியவர் ராகுவோடு சேர்ந்து கூட புதன் மற்றும் சுக்கிரன் 6ஆம் அதிபதியெலாம் சேர்ந்து பயணிக்கும் காலகட்டத்தில் உறுதி கொடுக்கக்கூடாத காலகட்டம். ரைட். இந்த காலகட்டத்தில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் நல்லாயிருக்கும்? பொதுவாகவே விஷ்ணு துர்க்கையில் விஷ்ணு துர்க்கைன்னு ஒன்று இருக்கும், அதை கும்பிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரங்கநாதர் வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெவலப் ஆகிட்டு சொல்லணும். ரைட். இப்போ சார் இந்த பூர்வீக சம்மந்தப்பட்டது, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுப்பாடு அனுகூலமாக இருக்கின்ற காலகட்டம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஹெல்த்து தான் நிறையா இந்த கேள்விக்கு மாறி வந்துட்டுருக்கு. ஹெல்த்துக்கு அது ஜாதக ரீதியாக பார்த்தா தெரியுமா? சின்ன கேட்குற கேள்வியெலாம் பெரிய பெரிய கேள்வியாக இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, நீட் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேட்குறீங்க, லங்ஸ் இன்ஃபெக்ஷன் கேட்குறீங்க. இப்போ அது கொஞ்சம் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும். சரி, ரைட். யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.